ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ண பிறகு இந்த எடிட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரிம் அண்ட் கட் பண்றது. பிளர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளர்லயே 2 விஷயம் இருக்கு. ஃபேஸ் பிளர் இருக்கு, ஒன்னு கஸ்டம் பிளர் இருக்கு. ஸோ இந்த 3த்த பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் சாம்பிள் வச்சிருக்க வீடியோ. இப்போ வீடியோ ஓப்பன் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து இப்போ நெறைய வியூஸ்ல போயிட்டுருக்கு. இப்போ வியூஸ்ல போயிட்டுருக்கும் ஆன்கோயிங் வியூஸ்ல போயிட்டுருக்கு. ஆன்கோயிங் வியூஸ்ல போயிட்டுருக்கும்போதே நான் இந்த 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 3 ஆப்ஷன் எடிட்டர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரிம் அண்ட் கட் பண்றேன்னு பாருங்க. அன்வான்டட் சீன்ஸ நம்ம எப்படி கட் பண்றோம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இந்த வீடியோல உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். 1 மினிட்ஸ் 11 செகண்ட்ஸ் இருக்கு. பாருங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட். இப் இப்ப என் பொண்ணு இங்க விளையாடிட்டு இருக்கா. விளையாடிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவ கீழ வந்து விழுந்துட்டா. ஸோ இந்த கீழ விழுந்த சீன்லேருந்து நான் வந்து என் கை தட்டி விடுற சீன் வரைக்கும் எனக்கு வேண்டாம். ஸோ இத நம்ம எப்படி கட் பண்றோன்றத இந்த பார்க்க போறோம். இப்ப அத எப்படி நம்ம பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரிம் அண்ட் கட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து அந்த வீடியோஸ் வந்து எந்த எந்த நிமிஷத்துல முதல்ல வருதுன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. என் பொண்ணு என்ன பண்றா, இப்ப கீழ விழுறா. இந்த சீன்லருந்து நான் கை தட்டி அவள எழுப்புற வரைக்கும் இந்த சீன்ஸ் வந்து அன்வான்டட் சீன்ஸா இருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்த சீன்ஸ் மட்டும் வேணான்றதுனால, நான் எந்த டைம்லருந்து இந்த 41 செகண்ட்ஸ்லருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு இந்த அன்வான்டட் சீன்ஸ் வேணாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு தடவ ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். கரெக்ட்டா இந்த லைன்ஸ் வரைக்கும் தான் கட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இந்த லைன்ஸ் மட்டும் தான் கரெக்ட் நான் குடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் நியூ கட்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? இத ஓகே குடுத்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிவ்யூ பேன் இங்க எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பேன நம்ம செட் பண்ணணும். கட் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ஏரோ மார்க் காட்டுது பார்த்தீங்களா? எங்க இருந்து எது வரைக்கும். ஸோ அத இங்கேருந்து அப்படியே இந்த ப்ளூ கலர் இது வரைக்கும் டிராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 சைடுமே கட் பேன் 2மே வந்து கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு இந்த டிக் குடுத்துட்டீங்கன்னா, டிக் குடுத்ததுக்கு அப்புறம் இங்க சேவ் ஆப்ஷன்ஸ் குடுத்துக்கோங்க. சேவ் ஆப்ஷன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் ஐ அக்னாலெட்ஜ் தட் தீஸ் சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட். பெர்மனன்ட்டா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணுமான்னு கேக்குது. இத ஓகே குடுத்துட்டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ் குடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்களா, பிளர். இந்த பிளர்லயே பார்த்தீங்கன்னா 2 இது இருக்கு. ஒன்னு வந்து ஃபேஸ் பிளர், நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் பிளர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பிளர் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இங்க டிடெக்டிங் ஃபேஸஸ் சொல்லுது. உங்க வீடியோஸ்க்கு ஏத்த மாதிரி அதுக்குள்ள எத்தனை ஃபேஸஸ்லாம் முகம்லாம் இருக்கும், அந்த ஃபேஸஸ்லாம் வந்து இதுல காட்டும். ஸோ எந்துல வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆவது ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, என் வீடியோல இருக்க எல்லா ஃபேஸஸையும் காமிச்சிருச்சு. ஸோ எனக்கு தேவையான ஃபேஸஸ் மட்டும் நான் வச்சுட்டு, தேவையில்லாதது எல்லாத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். என் பொண்ணோட ஃபேஸஸ் மட்டும் நான் வச்சுட்டு, மத்த எல்லா ஃபேஸும் எனக்கு வேணான்னு சொல்லி நான் டிடெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அப்ளை குடுத்துக்கோங்க. அப்ளை குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஒரு ஃபேஸ் இங்க பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இது பேரு தான் வந்து பிளர்ரு. ஸோ இந்த ஃபேஸஸ் வந்து இவ்ளோ தூரத்துக்கு இருக்குன்றதுனால, அந்த பிளாக் கலர் ஆப்ஷன்ஸ் அங்க இதுலருந்து இது வரைக்கும் அந்த ஃபேஸ் இருக்கிறதுனால, அந்த பிளர் ஆப்ஷன் அந்த இடத்துல ஒரு ஒரு ஃபேஸ்லயும் இவ்ளோ தூரம் வந்திருக்கு. ஸோ முதல்ல இந்த வீடியோ பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா, என் வீடியோ ரன்னிங்லயே இருக்கிறதுனால ஃபேஸ வந்து எக்ஸாக்ட்டா டிடெக்ட் பண்ண முடியல. ஒருவேளை உங்க வீடியோ நீங்க போடுற வீடியோஸ் வந்து ஃபிக்ஸடா ரன்னிங் இல்லாம வீடியோ இருந்துச்சுன்னா, அது எக்ஸாக்ட்டா ஃபேஸ வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இப்போ பாருங்க, இந்த ஃபேஸ் டிடெக்ட் எக்ஸாக்ட்டா எடுத்துக்கலன்னா என்ன பண்ணணும், நீங்க லைட்டா மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இந்த மாரி லைட்டா டிராக் பண்ணி நீங்க வச்சுட்டாலே சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேஸ வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இப்போ இங்க பாருங்க. இதுலயும் கொஞ்சம் நீங்க லைட்டா டிராக் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த ஃபேஸஸ் அப்படியே இப்போ நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஆப்ஷன்ஸ் குடுத்துக்கோங்க. சேவ் ஆப்ஷன்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம், ஐ அக்னாலெட்ஜ் தட் தீஸ் சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட்டான்னு கேட்கும். இத டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ் குடுத்துக்கோங்க. எங்க வீடியோ எடிட்டிங் இஸ் இன் ப்ராசஸ்ல சொல்லிட்டு இருக்கு. ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லுது. எடிட்டிங் ப்ராசஸ் வில் பி டிஸ்ப்ளேட் ஹியர் சூன். உங்களுக்கு சீக்கிரமா நீங்க எடிட் பண்ண ஃபேஸஸ் டிடெக்ட் பண்ண ஃபேஸஸ் வீடியோ கரெக்ட்டா வந்துரும்னு இங்க சொல்லுது. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரம். சேவ் ஆப்ஷன் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோக்கு ஏத்த மாதிரி தான் எவ்ளோ நேரம் ஆகுதுன்னு சொல்ல முடியும். பிகாஸ் என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. உங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அந்த ஃபேஸஸ்லாம் டிடெக்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சு சேவ் ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
ஸோ இவ்வளோதான் ஃபேஸ் பிளர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன்லேயே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளர் இருக்கு. இந்த கஸ்டம் பிளர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டம் பிளர்க்குள்ள போயிடுங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா பிளர் ஷேப் கேக்குது. இந்த பிளர் ஷேப்ல வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் வேணுமா இல்ல ஓவல் ஷேப் வேணுமான்னு கேக்குது. ரெக்டாங்கிள் ஷேப்பே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ட்ராக் ஆப்ஜெக்ட், ஒன்னு வந்து ஃபிக்ஸ் பிளர் பொசிஷன். ரன்னிங்லயே இருந்துச்சுன்னா அது வந்து ட்ராக் ஆப்ஜெக்ட். ஃபிக்ஸ்னா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பிளர் பண்றது பேர் தான் ஃபிக்ஸ் பிளர் பொசிஷன். இப்போ வந்து என் வீடியோக்கு ஏத்த மாதிரி நான் ட்ராக் ஆப்ஜெக்டே நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஃபிக்ஸ் பிளர் பொசிஷன்ஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பிளர் பொசிஷன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். எனக்கு எங்க இருந்து எங்க வரைக்கும் எனக்கு நான் அந்த ஆப்ஜெக்ட்டை ட்ராக் பண்ணணுன்றதை நான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி காட்டிக்கிறேன். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்ட்ல இந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்டு வந்து நான் ட்ராக் ஆப்ஜெக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் காட்டுதுல, இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இங்க வச்சிருங்க. இது வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டை ட்ராக் பண்ணணும்னு உங்களுக்கு கேக்குதுல. சோ அப்ப என்ன பண்ணணும்னா இங்க கேக்குது, இங்க காட்டுது பாத்தீங்களா, இத வந்து நீங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் எந்த டைம்க்கு ஏத்த மாதிரி. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ஸை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ட்ராக் ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டேன் நானு. ஸோ அந்த டைமிங்கும் நான் கரெக்டா இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீசிங் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க வீடியோல இது பேரு தான் வந்து ட்ராக் ஆப்ஜெக்ட். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பிளர் பொசிஷன்ஸா உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபிக்ஸ் பிளர் பொசிஷனும் நீங்க வச்சுக்கலாம். வேற இடத்துலயும் உங்களுக்கு பிளர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அகைன் பிளர் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு திருப்பி கஸ்டம் பிளர்லயே போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல எந்த டைமிங்ல உங்களுக்கு ட்ராக் ஆப்ஜெக்ட் வேணும்ன்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லாஸ்ட் செகண்ட்ல இந்த போர்டை வந்து ட்ராக் ஆப்ஜெக்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த லாஸ்ட் செகண்ட் வந்து 1 minutes 8 செகண்ட்ல நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த டைம்லைனுக்கு ஏத்த மாதிரியே இந்த பிளரை நீங்க இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீசிங் பண்ணீங்கனாலே இந்த பிளர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சேவ் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். பிகாஸ் மேக்ஸிமம் நீங்க நைட் டைம்ல போடாதீங்க. ஈவினிங் 5 o'clock மேல நீங்க யூடியூப் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணாதீங்க. பிகாஸ் ரொம்ப லேட் ஆகுது அப்டேட் ஆகுறதுக்கு. ஸோ வீடியோக்கு ஏத்த மாதிரி தான் என்னோடது கொஞ்சம் இதுவாகனாலும் கொஞ்சம் லேட் ஆகுது ப்ராசஸிங் ஆகிறதுக்கு. ஸோ நீங்க மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைம்லேயே முடிச்சிருங்க இந்த எடிட்டிங்லாம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த எடிட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரிம் அண்ட் கட் பண்றது, எப்படி ஃபேஸ் பிளர் பண்றது, எப்படி கஸ்டம் பிளர் பண்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.